நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் டவுன்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி போறேன் அப்படின்னா, என்னோட எண்ட் கார்பஸ்ல ஏதாவது சேஞ்ச் வருமா? ஏன்னா நான் மார்க்கெட் டவுன்ல ஆரம்பிக்கிறேன். ரிட்டர்ன் பெர்சன்டேஜ் வேற மாரி இருக்கும். ஸோ அப்போ என்னோட எண்ட்ல வந்துட்டு ஏதாவது மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கா? சரி, இப்போ நம்ம என்னென்னா இந்த பர்டிகுலர் ரீலில் நம்ம எதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்றதுன்னா எஸ்ஐபியை பற்றி பேசியிருக்கோம். ஸோ எஸ்ஐபியை பொறுத்தவரையும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா, ஈவன் இப்போ லாஸ்ட் 18 மந்த்ஸுக்கு முன்னாடி, ஸோ செப்டம்பரில் என்ன ஆச்சுன்னதுன்னா, நீங்கள் செப்டம்பர் 2024 10,000 ரூபா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கேருந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஸோ இந்த 10,000 பண்ணி வரும்போது என்ன ஆச்சுன்னதுன்னா ஒரு 18 மாதம் ஆயிருக்கு. ஸோ இந்த 18 மாதத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண தொகை 1,80,000. ஸோ இப்போ செப்டம்பர்லேருந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 5 மாதமும் என்ன ஆச்சுன்னா அவங்க போட்ட மணி வந்து அப்படியே கிராஜுவலாக கம்மியாகிட்டே வருது. அப்போ என்ன ஆச்சுன்னா 50,000 ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபா தான். அதாவது என்னென்னா அவங்க நிறைய யூனிட் அக்யூமுலேட் பண்ணாங்க. பட் பிகாஸ் ஆஃப் த மார்க்கெட் ஃபால்னால அதோடைய வேல்யூ வந்து கம்மியாக இருந்தது. ஸோ லாஸ்ட்டு மார்ச்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அங்கேருந்து மூவ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் வந்து இந்த செப்டம்பருடைய இது வரல. பட் இஃப் யூ லுக் அட் த லாஸ்ட் மார்ச் டு திஸ் மார்ச் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஈக்குவல் ஆர் மேலே தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த மார்ச்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, அதில் வந்து என்னாச்சுன்னா சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல ரிட்டர்ன் இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி முதல்ல 5 மாதத்துக்கு கம்மியாக வாங்கினது இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிராஜுவலாக கொஞ்சம் பெருசாக வந்துட்டு இருக்கு. பியூட்டி ஆஃப் எஸ்ஐபி என்னன்னா, ஒரு மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு மேலே ஏறினது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, நீங்கள் வந்து என்னென்னா கீழே இறங்கும் போது நிறைய யூனிட் எடுத்துக்கிறீங்க, மேலே வரும்போது அதுக்கான growth எடுத்துகிட்டு வரீங்க. அதனால் எஸ்ஐபியை பொறுத்த வரையும் லோ மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஹை மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது.